தனிமை. தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே உன்னதமான ஒரு விஷயங்க. ஆனா அதை பத்தி நல்லதும் தீமையும் நமக்கு வந்து தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் தப்பு அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஸோ தனிமையை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, நம்மளோட மனநிலை வந்து தனிமையில இருக்கிறது. 2, நம்ம போய் தனியா ஒரு இடத்துல அமர்றது. இந்த 2 விஷயத்திலயுமே சேம் திங்க், ஒரே விஷயம் தான் நடக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னா, தனிமையா நம்ம போய் அமரும் போது மனநிலை ஃபர்ஸ்ட் அமைதியாகுங்க. அமைதியான மனநிலை வந்து நம்மளை சரியான ஒரு இடத்தை நோக்கி, ஒரு செயலை நோக்கி, ஒரு சிந்தனையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள வைக்கும். அது ஒண்ணுதான் தனிமையோட இனிமையே, அதுதான். அதே போலவே நம்ம வந்து மனதளவுல தனிமையா இருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கும் இதே மாதிரி சேம் திங்க் தாங்க. ஸோ நீங்க வந்து தனிமை வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சரியான சிந்தனையவும் அந்த சிந்தனையை தொடர்ந்து சரியான செயலையும் உருவாக்கி கொடுக்கறது அந்த தனிமை தான். ஸோ தனிமை வந்து ரொம்ப உன்னதமானது, ரொம்ப அழகானது. ஸோ தனிமையை வந்து மிகவுமே விருப்பப்பட்டு ஏத்துக்கங்க. ஸோ அது வந்து ஸ்வீட்டான ஒரு மெமரியை உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ.